நான் சொல்ல போறேன் இந்த 4 தேதிகள்ல பிறந்தவங்க கிட்ட ரொம்ப கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எண் கணிதத்தின்படி சொல்றாங்க. ஏன்னா இந்த தேதிகள்லாம் பிறந்தவங்கலாம் ரொம்ப ஆபத்தானவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அது என்னென்ன தேதிகள் அப்படின்றத டீடைல்டா பார்க்கலாம். நம்பர் 1 1ஆம் தேதினா 1 மட்டும் கிடையாது. வேற சில நம்பர்ஸ் ஆட் பண்ணாலும் 1 வருது அப்படின்னா அந்த நம்பரும் தான். ஃபார் எக்ஸாம்பிள் 10, 19, 28 இந்த 4 தேதிகள்ல பிறந்தவங்க ரொம்ப கோபக்காரவங்க அப்படின்னு சொல்லப்படுது. அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா, அவங்க பேச்ச அவங்களே கேட்க மாட்டாங்க. அந்த முடிவுல எப்பவுமே ஸ்டிக் ஆன் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால யாரு ஹர்ட் ஆகுறாங்க, ஹர்ட் ஆகல அத பத்திலாம் அவங்க யோசிக்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. சோ அந்த ப்ராசஸ்ல அவங்க மத்தவங்கள காயப்படுத்துறதுக்கு கூட தயங்க மாட்டாங்களாம். சோ கோபம் அதிகமா படுறவங்க ஆப்வியஸ்லி ஏதாவது வார்த்தைகள் விடுறதுக்கான சான்சஸ் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் இருக்கக்கூடிய பெர்சன் இந்த 1ஆம் தேதியில பிறந்தவங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸ்டில் எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னும் சொல்ல முடியாது. சிலர் அத வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்ம ரொம்ப கோவப்படுறோமோன்னு அவங்களே ரியலைஸ் பண்ணி அதை மாத்திட்டு இருந்ததுக்குமே சான்ஸ் இருக்கு. வேற கோவக்காரவங்க எல்லா தேதிகள்லயுமே இருக்க தான் செய்றாங்க. ஆனா அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்றோம் அப்படின்னு நம்ம மைண்ட நம்ம ட்ரெயின் பண்றதுல தான் இருக்கு. ஒருவேளை இந்த தேதிகள்ல பிறந்தவங்க மேபி ட்ரெயின் பண்ணியிருக்கலாம், ட்ரெயின் பண்ணாமலும் இருக்கலாம். ஆனா எண் கணிதத்தின்படி இந்த தேதியில பிறந்தவங்களுடைய கேரக்டர் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நம்பர் 2 4, 13, 22 4ஆம் தேதியில பிறந்தவங்களும் மத்த தேதிகளை ஆட் பண்ணும்பொழுது 4 அப்படின்ற நம்பர் வரவங்களுக்கும் என்ன கேரக்டர் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க ரொம்ப செல்ஃபிஷான பீப்பிள் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் ஆல்சோ இவங்க கிட்ட இன்டெலிஜென்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அவங்களுடைய இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே செஞ்சுப்பாங்களாம். அண்ட் ஆல்சோ அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி மத்தவங்களையும் அவங்களுக்கு தேவையான வேலைகளை செய்ய வச்சுப்பாங்களாம். அண்ட் இன் ரிட்டர்ன் அவங்க வந்து ஏதாவது செய்வாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. இதுதான் அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ். இதனால அவங்க ரொம்ப வந்து அவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே நம்ம இருக்கணும். ஏன்னா, நீங்க எப்பவுமே குடுத்துக்கிட்டே இருந்துட்டீங்கன்னா, அப்புறம் உங்களுக்கு ரிட்டர்ன் வராது அவங்க கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லப்படுது. ஸ்டில் இந்த தேதியில இருக்கிறவங்க எல்லாருமே அப்படின்னு இல்ல. மேபி சிலர் வந்து அவங்களுடைய கேரக்டர வந்து காலப்போக்குல மாத்தியிருக்கவும் செஞ்சிருக்கலாம். 3வதா 7, 16, 25 தேதிகள்ல பிறந்தவங்க. அதாவது அவங்களுடைய டேட்ஸ ஆட் பண்ணும்பொழுது 7 வரலாம். இல்ல 7லயே பிறந்திருக்கலாம். இவங்க மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசுவாங்களாம். அதனால இவங்க ரொம்ப ஒரு மர்மமான கேரக்டராவே வந்துட்டு எல்லாருக்குமே தெரிவாங்க. சோ வெளியில ரொம்ப வெளிப்படையா பேசுறவங்க யாரு என்ன அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். அவங்கள பார்த்து ரொம்ப நம்ம பயப்படணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்ல. படபடன்னு பேசுறவங்க மனசுல எதையும் வச்சுக்க மாட்டாங்க. ஆனா ரொம்ப பார்த்து யோசிச்சு 4 வார்த்தைக்கு ஒரு வார்த்தை பேசுறவங்க அப்படின்றது மனசுக்குள்ள நிறைய வச்சிருப்பாங்க. அவங்க என்ன பிளான் பண்றாங்க, அடுத்து என்ன பண்ண போறாங்க எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. அப்படி இருக்கிறவங்க நல்லது செய்றாங்கன்னா பிரச்சனை இல்ல. சம்டைம்ஸ் இவங்க யாரையாவது எதிரியா நினைச்சிட்டாங்கன்னா மன்னிக்கவே மாட்டாங்களாம். பழி வாங்கக்கூடிய குணம் படைத்தவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அஃப்கோர்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப படபடன்னு பேசுறவங்க திட்டிட்டு போயிருவாங்க. அதை மனசுக்குள்ள வச்சுக்க மாட்டாங்க. பட் இவங்க மனசுக்குள்ளேயே வச்சு பழி வாங்கக்கூடியவங்க நான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் அஃப்கோர்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்க அவங்களுடைய கேரக்டர்ஸை காலப்போக்கில் மாற்றவும் செஞ்சிருந்திருக்கலாம். 4வதா 9ஆம் தேதியில பிறந்தவங்க. 9, 18 மற்றும் 27 தேதிகள். இவங்களும் அஃப்கோர்ஸ் கோவம் அதிகமா வருமா, ரொம்ப சுயநலமா இருப்பாங்களா, அதனால இவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த 4 தேதிகள்ல நீங்க இருக்கிறீங்களா? இந்த கூட்டல் எல்லா தேதிகள்லயுமேவும் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய கேரக்டர் பத்தி கரெக்ட்டா சொல்லியிருக்கிறாங்களா? இல்ல நீங்க வந்து ரொம்ப சாந்தி டைப்பு நம்பலாம்ப்பா அப்படின்ற கேட்டகரியா? உங்களுடைய கருத்துக்களை கீழ வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.